சிஎஸ்கே டீம் 100 ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ண கேகேஆர் டீமால 100 ரன் கூட அடிக்க முடியாம பஞ்சாப் டீம் கிட்ட 95 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் ஆகி கொல்கத்தா டீம் ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச ஸ்ரேயாஸ் ஐயரோட மாஸ்டர் மைண்ட் கேப்டன்சியால பஞ்சாப் டீம் இப்ப வின் பண்ணி சம்பவம் பண்ணிருக்காங்க. பொதுவா ஒரு த்ரில்லான ஹை ஸ்கோர் அண்ட் லோ ஸ்கோர் மேட்சா இருந்தா கண்டிப்பா 20 ஓவர் வர மேட்ச் ஃபுல்லா போய் த்ரில்லா முடியும். பட் இந்த மேட்ச்ல 15 ஓவருக்குள்ள ரெண்டு டீம்ஸுமே ஆல் அவுட் ஆகி மேட்சோட ரிசல்ட்டும் வந்திருக்கிறத நினைச்சு பார்க்கும்போது ஃபேன்ஸுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்குன்னு தான் சொல்லணும். ஓபனிங் வந்த பிரப்சிம்ரன் சிங் அண்ட் பிரியான் ஷாரியா முதல் 3 ஓவர்ல 40 ரன் கிட்ட அடிச்சு ஃபேன்ஸுக்கு இது ஒரு ஹை ஸ்கோர் கேம்னு சொல்லி ஐபி ஏத்தனாலும் ஹர்ஷத் ராணா அடுத்தடுத்து ஆர்யா அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் விக்கெட் எடுத்து கேகேஆர் டீமுக்கு கம்பேக் கொடுத்திருப்பாரு. அடுத்தடுத்து வந்த பஞ்சாப் டீம் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் தேவையில்லாத ஷாட் ஆடி தங்களோட விக்கெட்டை பறி கொடுத்திருப்பாங்க. ஒரு பக்கம் சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஆளுக்கு 2 விக்கெட் எடுத்தா இந்த பக்கம் ஹர்ஷத் ராணா 3 விக்கெட் எடுத்து பஞ்சாப் டீமோட கதையை முடிச்சு விட்டுருப்பாரு. கொல்கத்தா டீமோட பவுலிங்க சமாளிக்க முடியாம பஞ்சாப் டீம் 15 ஓவர்ல 111 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. கொல்கத்தா டீம் ஈஸியா இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணி சீக்கிரமா இந்த மேட்சை முடிச்சு அவங்களோட நெட் ரன் ரேட்டை பூஸ்ட் பண்ணுவாங்க தான் ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் பேட்டிங்க்கு வந்த 2 ஓபனர்ஸையும் 7 ரன்ல விக்கெட் எடுத்து பஞ்சாப் டீம் சம்பவம் பண்ண அடுத்து வந்த ரகுவன்ஷி அதிரடியா பிளே பண்ணி மேட்சை ஈஸி வின்ன நோக்கி கொண்டு போயிருந்தாலும் கேப்டன் ரஹானே எல்பிடபிள்யூக்கு ஒழுங்கா ரிவ்யூ எடுக்காம வேஸ்ட் பண்ணி அவுட் ஆகியிருப்பாரு. செகலோட தரமான ஸ்பின் போலிங்க சமாளிக்க முடியாம 61 ரனுக்கு 2 விக்கெட் பிட்டு இருந்த கொல்கத்தா டீம் சடனா 80 ரனுக்குள்ள 8 விக்கெட் பிட்டு சொதப்பிருப்பாங்க. ஆண்ட்ரே ரசல் வந்து 6 அடிச்சு பஞ்சாப் டீமுக்கு பயம் கொடுத்தாலும் அஸ்தீப் சிங் அண்ட் மார்க்கோ யான்சன் கடைசி 2 பேர் விக்கெட் எடுத்து பஞ்சாப் டீமை ஹிஸ்டாரிக் வின் பண்ண வச்சிருப்பாங்க. ஐபிஎல் ஹிஸ்டரியில லோவஸ்ட் ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணி 16 ரன்ல வின் பண்ணி பஞ்சாப் டீம் இப்ப புது ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயர் கொல்கத்தா டீம் டிராபி வின் பண்ண மெயின் ரீசனா இருந்த ஸ்ரேயாஸ் ஐயரை கேகேஆர் டீம் ரீடைன் பண்ணாம விட்டதுக்கு இந்த லோ ஸ்கோரை பக்கவா டிபெண்ட் பண்ணி ஸ்ரேயாஸ் ஐயர் அவரோட கேப்டன்சியால மாஸ் காட்டி இப்ப ரிவெஞ்ச் எடுத்திருக்காரு. போன மேட்ச் எஸ்ஆர்எச் டீம் கிட்ட 245 ரன்ஸ் அடிச்சு டிஃபெண்ட் பண்ண முடியாம கோட்டை விட்ட பஞ்சாப் டீம் தான் இந்த 111 ரன் டிஃபெண்ட் பண்ணி இந்த ஐபிஎல்ல லோவஸ்ட் ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண அன்பிரடிக்டபிள் டீமா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச்ல கேகேஆர் டீம் மேட்ச் வின் பண்ணோம் ஆடாம நெட் ரன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண போய் கையில இருந்த மேட்ச கோட்டை விட்டுருப்பாங்க. இந்த மேட்ச்ல பஞ்சாப் அண்ட் கொல்கத்தா இந்த 2 டீம்ஸுமே அக்ரெசிவா பிளே பண்ண போய் 15 ஓவர்ல ஆல் அவுட் ஆகிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வெறும் 6-4 அடிக்கிறது மட்டும் கிரிக்கெட் இல்ல, சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் ஓடி சென்சிபிளா பிளே பண்ணி மேட்ச் வின் பண்றதும் கிரிக்கெட் தான்றத ஒன் செகண்ட் இந்த மேட்ச் ப்ரூவ் பண்ணிருக்குன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நடக்க இருக்க டிசி விசஸ் ஆர்ஆர் மேட்ச்ல யார் அதிகமா ரன்ஸ் அண்ட் விக்கெட் எடுத்து எந்த டீம் வின் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.